மத்திய அரசுக்கு அனுமதி வாங்க, தமிழகத்துக்கு அனுமதி வாங்க வேண்டாம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்கிறார். இல்லை, தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதமை சந்திக்கின்ற போது காவிரி நதியிலே இருக்கிற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவதை தடுப்புத்தே தீர வேண்டும், அதற்கான உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு இல்லை, அது ஒன்றும் பின்னால்தான் நீங்க அதுக்குள்ள எனக்கு இப்போதான் இதுவரைக்கும் இந்திய தமிழ்நாட்டில் நடைபெறாத ஒன்று கூட்டணி மந்திரி சபை என்பது இன்றுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி நாங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதிகளை தந்தோமோ அந்த வாக்குறுதிகள் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகிய கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸ், அதே போல விடுதலை சிறுத்தைகள், அதே போல இந்த இந்திய முஸ்லீம் லீக் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையும் திறந்த மனதோடு இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னால் நாங்களே அதற்கெல்லாம் பதில் சொல்வதை காட்டிலும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்றவர்கள் அதை நேரடியாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கூட்டணிக்கு பேரு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி பேர் ஏதாவது வச்சிருக்காங்க? அந்த மாதிரி ட்விட்டரில் வந்தது வேறு, அந்த மாதிரி எந்த பெயரும் வைக்கவில்லை. முதல்வர் தாவேகா மட்டும்தான் போட்டினாரு. இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்சுக்கிற அண்ணாமலை அமைப்பு இருக்கிறவங்க அண்ணாமலை அமைப்புக்கும் டிவிக்கே தான் போட்டின்னு சொல்றாங்க. இல்ல, அவருடைய கருத்து. தாவேகா நாளடைவில் கரைந்துவிடும் என சொன்ன கட்சிகள் செந்தில் பாலாஜி கருத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. பொறுப்பற்றவர்கள் பொறுப்பற்ற எல்லாவர்கள் உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு அவருக்கு அது தகுதி இல்லை. ஆகவே ஏன் தொடர்ந்து அவர் அங்கே அமைச்சராக இருக்க முடியவில்லை? என்ன காரணம்? அதற்கு நீங்கள் அவரிடத்திலே தான் பதில் கேட்க வேண்டும். ஏன் அவரால் தொடர்ந்து அமைச்சரவையிலே இடம்பெற முடியவில்லை? என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நேரு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இது அரசியல் பழி வாங்குற மாதிரி இருக்குமா? இல்லை, நீங்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிற நடவடிக்கைகளை இதற்கு முன்னால் இருந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்க, அதற்கு முன்னால் இருந்த அரசு அவருக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒன்று. இந்தியா கூட்டணி கூட்டத்தை காங்கிரஸ், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் நடத்துறாங்க. திமுக அதை புறக்கணிச்சிருக்கக்கூடிய நிலையில இதை எப்படி பாக்குறதுன்னா? பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கட்சியினுடைய கொள்கை லட்சியங்களும் தனித்தனியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நான் இப்போது பதில் சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் அவருடைய முடிவுகள் அது. அதற்கான பதில்களை அவர் அளித்ததற்கு பிறகு என்ன காரணம் என்று தெரிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பதில் சொல்ல முடியும். லஞ்ச பிரச்சனைகளை பத்திரிகையாளர்கள் கண்காணித்து சொல்லணும்னு சொன்னீங்க. பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இல்ல, உங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு இல்ல, உறுதியாக இது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற உங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்துவதும் பாதுகாப்பு அளிப்பதும் அரசுடைய தலையாய கடமை. தலையாய கடமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அவர் கேட்டாரு, என்னங்க அன்னைக்கு பதில் வேற, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம் சொல்றேன். அந்த மாதிரி நான் என்னைக்குமே நேச்சுரல் இல்லைங்க. அது மட்டும் எங்களுக்கு ரிக்வஸ்டா சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி தவறா எழுதுறீங்க, அப்படி தவறா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை பணிபுண்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இல்லை என்னை பொறுத்தளவுக்கு எப்பவுமே சாஃப்ட் நேச்சர் உங்களோட இருக்கிறதுல எல்லாம் பிரதேஷ் மாதிரி தான் நான் பழகிறேன். வேற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்கிட்ட கிடையாது. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.